அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் 23 ஆண்டு காலம். மக்காவுடைய வாழ்க்கையில் எத்துணை ஆண்டுகள்? 13 ஆண்டுகள். மதீனாவுடைய வாழ்க்கையில் 10 ஆண்டுகள். 23 ஆண்டு கால நபித்துவம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை. மதீனாவுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான். 23 ஆண்டு கால நபியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனை. இந்த சோதனையில் இருந்து, இந்த சிரமங்களில் இருந்து ஓய்வை கொடுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு நாடுகிறான். அல்லாஹுடைய தூதருக்கு அவர்களுடைய இறுதி நாட்கள் நெருங்குவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அதற்குரிய அடையாளங்களை வெளிப்படுத்துகிறான். ஹிஜ்ரி 11வது ஆண்டு ரமதானுடைய மாதம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். 10வது நாள் இஅ்திகாஃபை முடித்து அல்லாஹுடைய தூதர் சுஜூதில் இருந்து எழுந்திருக்கிறார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யாரெல்லாம் என்னோடு 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தீர்களோ அவர்களெல்லாம் இன்னும் 10 நாட்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை முழுவதுமாக ஒரு முறை ஓதுவார்கள். ஆனால் அந்த ரமதானில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 முறை குர்ஆன் முழுவதுமாக ஓதி காண்பிக்கப்பட்டது. ரசூலுடைய உள்ளத்தில் உணர்வுகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் எதையோ இதன் மூலம் எமக்கு சொல்ல வருகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் உணர்ந்து கொள்கிறார்கள். ரமதான் முடிந்து ஹஜ்ஜுடைய மாதம் வருகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு சஹாபாக்களை வழிகாட்டியவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், ஹுது மனாசிகக்கும், என்னிடத்திலிருந்து இந்த ஹஜ்ஜை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அது போன்றே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். فإني لا أدري لعلي لا حج بعد عامي هذا. நான் அறிய மாட்டேன் அடுத்த ஆண்டு உங்களோடு என்னால் ஹஜ் செய்ய முடியுமா என்று. அதனால் இந்த இறுதி ஹஜ்ஜை முழுவதுமாக நான் செய்வதை அப்படியே பார்த்து அறிந்து அதை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிற்கு முன்னால் சொல்லுகிறார்கள். அரஃபாவுடைய நாளில் ஒரு பெரிய குத்துபாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்துகிறார்கள்.